நீங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஏர்போர்ட் நியர் அக்சஸ் பண்றதுக்காக ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, டோட்டல் 8 ஃபிளாட் 8ல 2 மட்டும் தான் இப்ப அவைலபிள் இருக்கு. ஹால் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஸ்பேசியஸா இருக்கு. ரோட் ஃபேசிங் பால்கனி. ஹாய், திஸ் இஸ் ஜஸ். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம்க்கு அடுத்து இருக்க அனகாபுத்தூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, டோட்டல் 8 ஃபிளாட் 8ல 2 மட்டும் தான் இப்ப அவைலபிள் இருக்கு. நீங்க பல்லாவரம், பம்மல், குரோம்பேட்டு ஸோ இந்த ஜோன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் அடுத்து இருக்கிற அனகாபுத்தூர்ல வெங்கடேஸ்வர நகர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் பம்மல் ரோடு வந்தீங்கன்னா HDFC பேங்க் பேக் சைடு வரலாம். அப்படி இல்லைன்னா பம்மல் டு அனகாபுத்தூர் பொலிச்சலூர் ரோட்ல அந்த சைடு வரலாம். ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில டோட்டல் 8 வீடு 8ல் இப்போ அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK அண்ட் ஒரு 1 BHK இருக்கு. 1 BHK பார்த்தீங்கன்னா வித் கவர்ட் கார் பார்க்கிங்கோட இருக்கு. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க. ஸ்டில்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்ட் கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பாருங்க நல்ல பெருசாகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கு. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு EV சார்ஜ் பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா CCTV கேமராவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேஸில் EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா கேஸ் பைப் லைனிங்காக தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 3 BHK இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸு பாய்லர் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற 3 BHK ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா பியூர் டீக்கூட்டில் வந்துடுதுங்க. ஹால் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. ரோட் ஃபேஸிங் பால்கனி. ஸோ நல்லாவே வென்டிலேஷனாக இருக்குது. பிக் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவிக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு இங்கே வந்துடுதுங்க. ஸோ அப்படியே டிவிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி நல்ல வென்டிலேஷனாகவே இருக்கும். ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க பால்கனியில். பால்கனிலே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஒன்று வந்துடுது. இதுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு செல்ஃபை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வால் உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாமே ஆர்பிட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துடும். கிச்சனும் சேம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டருக்கான ப்ரொவிஷன் வந்துடும். ஸோ இங்கே கேஸ் வந்துடும். சிங்க்குமே பாருங்க நல்ல மாடலாக தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்லன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் வந்துடும். வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே காமனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா ப்ளஸ் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா பாத்ரூம்லேயே சீலிங் வரைக்குமே டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பேரிவரில் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் செகண்ட் பெட்ரூம் வந்துடும். ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமே உங்களுக்கு நல்ல பிக் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் செல்ஃபுமே நல்ல ஹைட்டாக கொடுத்து லாஃப்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துடும். டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே நீட்டாக இருக்கு. இந்த பெட்ரூம்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். வாங்க பார்க்கலாம். சேம் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமே நல்லா பெருசாக தான் இருக்குங்க. உங்களுக்கு விண்டோ அங்கே கொடுத்துருக்கதால நல்லாவே வென்டிலேஷனாக இருக்குது. சேம் உங்களுக்கு செல்ஃப் அண்டு லாஃப்டோடய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
இப்போ பார்த்து இந்த ஃபிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஸோ யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 40%ல கொடுத்துருக்காங்க. ஓவரால் காஸ்ட் ஆல் இன்க்ளூசிவ் ரேட் பார்த்தீங்கன்னா 73 லேக். ரிஜிஸ்டர் காஸ்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்றதுக்கு ஸ்க்ரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட் வாங்க. நீங்க வேற ஏதாவது லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலும் எந்த லொகேஷன் அண்ட் எவ்வளோ பட்ஜெட்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ இந்த ஜோன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.